ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் பப்பு டெய்லி ஒரு சாதனை புரிவான். ஒரு நாளைக்கு சாக்கடையில் ஊற்றி ஏஞ்சி வருவான், ஒரு நாளைக்கு பல்வி கீழே ஊற்றி ஏஞ்சி வருவான், ஒரு நாளைக்கு கடி உத வாங்கிட்டு வருவான், ஒரு நாளைக்கு காதை பீச்சிட்டு வருவான், ஒரு நாளைக்கு வாயை பீச்சிட்டு, ஒரு நாளைக்கு கையை கூட உடச்சிட்டு வருவான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் எங்கேயும் கிரீஸில் ஊந்தி ஏஞ்சி வந்திருக்கான்ப்பா. 1.5 மணி நேரம் ஆச்சு அவனை சுத்தம் பண்ணி துடைக்க. நீங்கள் பாருங்கள் நம்ம காட்டுற வித்தையெல்லாம். என்னது? ஏய் ஏய் மண்ணெண்ணெய் துணிக்க பாருங்க, துணி நிறைய மண்ணெண்ணெய், அரை பாட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி நினச்சி ஏதோ தார் மாதிரி பிசுங்க வார்னிஷ் மாதிரி இருக்குது. என்ன பப்பு அது? வலிக்கவே இல்லை பப்பு, எங்கேயுமே புண்ணு கிடையாது, பிசுன்னு தான் ஒட்டியிருக்கு. சோறுடி இல்லடி தங்கமே காட்டி எதை பேர் இந்த பின்னங்காலில் போட்டு போறையா சொத்த ஐயா மண்ணெண்ணெய் கையை கடிக்கூடாது. தேபரி தொடச்சிட்டா போயிடும்ப்பா. ஒன்றுமே செய்யலைப்பா, அங்கே பாருங்களாம் வாயை பாருங்களேன், அங்கே பாருங்க வாயை பாருங்க, கடிச்சிடுவானா? சரி மண்ணெண்ணெய் வாசனை அடிக்குதா? என்ன செய்யுது அப்புறம்? நீ அதில் உழுந்துட்டு வந்திருக்க, எங்கே போய் இந்த உழுந்த? அவ்வளவுதான் போயிடுச்சு. இந்த செத்த காஞ்சதும் பவுடர் அடிக்கும். ஏய் என்னது காட்டு வாழை காட்டு தொலைப்போம். ஏய் வந்துச்சு பாரு, பிசன்லாம் வந்துச்சு பார்த்தியா? பப்பு சூப்பராகிட்டானே, அவ்வளோதான். ஒன்று எங்கேயா போய் பிசுனை ஓடிட்டு வந்து என்ன பண்ணி எடுக்க கூட விட மாட்டேங்கிற? என்ன என்ன பிடிச்சி பிடிக்கிட்டு ஓடுவேன், அழுத்தி பிடிப்படா. என்ன ஒரு அளவுள்ள டெய்லி என்ன பண்ணுற கொடுமை? 2 மணிக்கு வர வேண்டியது சாக்கடையில் ஊந்தும். பய வாய் பாரு. ஏமா அந்த புள்ள அப்படி கத்தானே, ஏதாவது சமாதானம் பத்திரியாம்மா? சாமிடி நீன அப்படி தொடச்சி எடுக்கிறது இல்லையடி சாமி, அவ்வளோதாண்டி சாமி, அவ்வளோதாண்டி சாமி. பார்த்தீங்களா எங்கள் பப்பு க்ளீன் ஆகிட்டா. இங்கே பாருங்க, இந்த சைடெல்லாம் அப்படி ஓட்டிகிட்டு வந்தான் எங்கள் பப்பு. இங்கே பாருங்க அந்த சைடு பூரா அப்படி வரலாம். தொடச்சி எடுத்துருக்கேன், காலிட்டு மண்ணெண்ணெய் போட்டு பொட்டு எடுத்துக்கோங்க. பட்டு மண்ணெண்ணெய் குளியல் பண்ணியிருக்கு இன்னைக்கு. சரிப்பா சரி. அவ்வளோதான். மண்ணெண்ணெய் நீ நக்கி சுத்தம் பண்ணாத. இந்த சிக்கன் சாப்பிடு. இங்கே பாரு உனக்கு ராத்திரலாம் நான் ஐயா இங்கே பாரு உனக்கு பரோட்டாவும் சிக்கனும் இங்கே பாரு இல்லை உனக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நான் வெயிட் பண்ணலாம். இந்தா சாப்பிடு. என்னன்னே தெரியலிங்க, பிசுன் மாதிரி ஓட்டிகிட்டு வந்திருக்கான், வார்னிஷ் மாதிரி. இதுக்காக நான் சிக்கனு பரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு வெயிட் பண்ணான். இவன் இந்தமாரி வார்னிஷை எல்லாத்துலேயே உழுந்து வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான். பார்த்துக்கோங்க, ஒரு ஆளை பார்த்த மாதிரிங்க 2 to 3 தூங்க விட மாட்டாங்க. என்ன இதே நகை நடக்குது. வெளில போனான்னா செத்து வருவானா குழைச்சி வருவானா? இந்த பாருங்க அந்த கால்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்துறீங்களா? அந்த கால் பாருங்க, கால் என்ன கலர் பூரா அந்த இடம் பூரா மண்ணெண்ணெய் போட்டு தொலைச்சி இடம் தான். பாருங்க இந்த விளாவு சப்பையிலேருந்து அந்த கால் வரைக்கும் பாருங்க நல்லா மண்ணெண்ணெய் போட்டு தொலைச்சிடும். அவ்வளவு சாப்பிடுப்பா. பால் குடிக்கிறியாப்பா? வேறுபடி பால் சங்கமே. உனக்கு பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு உக்காந்துருக்கான் நான். நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இந்தா உன்னோட குடி.
இங்கே வா இந்தா பரோட்டா சாப்பிடு. நீ கிரீஸ் போனேன் பப்பு. மண்ணெண்ணெயில் ஒரு கோட் தொடச்சி அப்புறமேலுக்கு அந்த மண்ணெண்ணெய் வாசனை போகிறதுக்காக தேங்காய் எண்ணெயை போட்டு ஒரு கோட் தொடச்சி கீழே விட்டா கற்றுன்னு கற்றுதுன்னு மடியில் போட்டு நைட்லேயே போட்டு மேலே போட்டு உரசி தேய்ச்சி தொடச்சி தூங்குறாரு அசந்து. திருப்பள்ளி அயனம். திருமகள் மார்பா திருப்பள்ளி வச்சு பாடி துறையை இனிமேல் எழுப்பணும். பாருங்க பரோட்டா பூரம் சாப்பிட்டு காவாசி வச்சுருக்கான். பால் குடிக்கிறான் பாருங்க. கிரீஸ் பப்பு பால் குடிக்கிறான்.